அப்ப இயேசுவானவர் உங்களையும் என்னையும் நேசித்ததினால், உங்களையும் என்னையும் அன்பு செய்ததினால் தன் கூட இருந்த ஒரு சீஷனை உங்களுக்காக எனக்காக அனுப்பினார் அல்லவா? அப்ப நீங்கள் அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல எப்போ போறீங்க? இந்த ஆன்சரை எழுதி வச்சு தான் நீங்க வெளியே போகணும். நாளைக்கே போறேன், எனக்கு வேலை இருக்குது இன்னைக்கு, இல்லை நான் ரிட்டையர்லாம் ஆயிட்டு 70 வருஷம் வயசுல ஆன பிறகு நான் போறேன். இயேசுவை அறியாத மக்களுக்கு நான் எப்பொழுது சுவிசேஷம் சொல்ல போகிறேன்? பரிசுத்தாவி எனக்கு கிடைச்சிட்டாரு, தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆனா த கிரேட் கமாண்ட்மெண்ட், இயேசுவானவர் சொன்ன மிகப்பெரிய கட்டளையை நான் எப்பொழுது நிறைவேற்ற போகிறேன்? நானே சரியா படிக்கல, நான் எப்போ போய் என்ன பண்றது? படிக்கிறது, ஸ்கூல் போறது, காலேஜ் போறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, வீடு வாசல்லாம் வாங்குறது, அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? ஓடாத குதிரைகள் இயேசுவுக்கு தேவையில்லை. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப அழகா ஒரு ஊழியம், அந்த ஊழியத்துக்கு பேர் வச்சுக்கிறாருங்க, இளம் சிறகுகள் இயேசுவுக்கே அப்படின்னு பேர் வச்சுக்கிறாரு. இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவானவரே ஒரு வாலிபர் தான், 30 வயசுல போறாரு, 33 வருஷம் ஊழியம் பண்றாரு. இயேசுவோடு இருந்தவர்கள் எல்லாரும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா வாலிபர்கள். இன்னைக்கு திருச்சபையில வாலிபர்கள் எங்கன்னா அவங்க இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, ஆனா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பிஸியா இருப்பாங்க, சொந்த வேலைகள்ல இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் வருகிற இளம் தலைமுறை வாலிபர்கள் கிடையாது. அப்ப எதிர்கால திருச்சபை அதுவும் கிடையாது. நீங்கள் வாலிபர்களா இருக்கும் பொழுது